ஆண்டவரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் அன்போடு கூட நான் அழைக்கிறேன். இந்த பரிசுத்த ஓய்வு நாளில் கூட ஆரம்ப ஜெபம் நாம் செய்ய போகிறோம். நம்ம எல்லாரும் இருக்கிற இடத்துல கண்களை மூடி பரலோகத்தின் தேவனை நோக்கி பார்ப்போம். கொஞ்ச நேரம் ஆண்டவருடைய நாமங்களை சொல்லி நாம் எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நல்ல தகப்பனே, நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிற ராஜா. பாமுக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். எங்களை பேர் சொல்லி அழைத்தவரே மெய் ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, எங்களுடைய பேரெல்லாம் ஜீவ புஸ்தகத்தில் எழுதி வைத்திருக்கிறவரே மெய் ஸ்தோத்தரிக்கிறோம் ராஜா. ஹல்லேலூயா. அமை துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம். நீரே எங்கள் பலன் என்று சொல்லுகிறோம், நீரே எங்கள் நம்பிக்கை என்று சொல்லுகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. அமை துதிக்கிறோம் அப்பா. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். ஒருவராய் பெரிய காரியங்களை செய்கிறவரே மெய் ஸ்தோத்தரிக்கிறோம். ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை, எண்ணி முடியாத அதிசயங்களை செய்கிறவரே மெய் ஸ்தோத்தரிக்கிற ராஜா. ஹல்லேலூயா. அமை துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம் ஆண்டவரே. நீர் எங்கள் ராஜா, நீர் எங்கள் தகப்பன், நீர் எங்கள் ஆண்டவரே நல்ல நண்பனாய் இருக்கிறபடியால மெய் ஸ்தோத்தரிக்கிற ராஜா. ஹல்லேலூயா. அமை துதிக்கிறோம், துதிக்கிற ஆண்டவரே. தகப்பனே, உமக்கு நன்றி சொல்லுகிற ராஜா. நீதிமானை ஒருபோதும் தள்ளாட ஒட்டாதவரே மெய் ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிற ராஜா. ஹல்லேலூயா. அமை துதிக்கிறோம், துதிக்கிறோம் அப்பா. எங்கள் கால்கள் சறுக்கிற பொழுதெல்லாம் ஆண்டவரே உம்முடைய கிருபை எங்களை தாங்கினதற்காய் மெய் ஸ்தோத்தரிக்கிற ராஜா. ஹல்லேலூயா. அமை ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிற ராஜா. வலப்பக்கத்திலே எங்களுக்கு நிழலாய் இருப்பவரே மெய் ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. புயல் காற்றில் எங்களுக்கு புகலிடமே மெய் ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. வெயிலுக்கு ஒதுங்கும் நிழலாய் இருப்பவரே மெய் ஸ்தோத்தரிக்கிறோம் ராஜா. எங்கள் அடைக்கல பட்டணமே மெய் ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கர்த்தருடைய நாமம் பலத்த துருகம், நீதிமான் அதற்குள் ஓடி சுகமாயிருப்பான் என்று சொல்லி இருக்கிறதே. ஹல்லேலூயா. உம்முடைய நாமம் எங்களுக்கு பலத்த துருகமாய் இருக்கிறபடியால மெய் ஸ்தோத்தரிக்கிற ராஜா. ஹல்லேலூயா. மெய் ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். அவர் வாசல்களில் துதியோடும் அவருடைய பிரகாரங்களில் புகழ்ச்சியோடும் பிரவேசியுங்கள் என்று வேதம் சொல்லுகிறபடி ஆண்டவரே ஸ்தோத்திரத்தோடு கூட துதியோடு கூட ஆண்டவரே உங்க சமூகத்தில் நாங்கள் கடந்து வந்திருக்கிற ராஜா. ஆண்டவரே, எங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிக்க வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிற ராஜா. ஹல்லேலூயா. அமை துதிக்கிறோம், துதிக்கிறோம் அப்பா. எவ்வளவோ நன்மைகளை எங்கள் வாழ்க்கையில செய்திருக்கிறீரே ஆண்டவரே. எங்களுடைய ஜீவன் உடைய பார்வையில் அருமையா இருந்ததே மெய் ஸ்தோத்தரிக்கிற ராஜா. ஹல்லேலூயா. அமை ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிற ராஜா. ஆண்டவரே, உமக்கு நன்றி சொல்லுகிற ராஜா. இந்த நாள் ஆராதனை எங்களுக்கு ஆசீர்வதித்து தரும்படியா நாங்கள் ஜெபிக்கிற ராஜா. பாடுகிற பாடல்களை எங்களுக்கு ஆசீர்வதிப்பீராக ஆண்டவரே. கொடுக்கக்கூடிய தேவனுடைய வார்த்தை எங்களுக்கு ஆசீர்வதித்து தருவீராக ராஜா. ஆண்டவரே, ஒவ்வொரு பகுதியிலும் ஆண்டவரே உம்முடைய ஆளுகை உண்டாகும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். இதனால் ஆராதனைக்கு விரோதமாய் வரக்கூடிய எல்லா சத்துருடைய கிரியைகளை இயேசுவின் நாமத்தால் நாங்கள் கடிந்து கொள்கிறோம். தேவாவியானவருடைய ஆளுகை எங்கள் மத்தியில கடந்து வரட்டும் அப்பா. எங்களிடத்தில் இருக்கக்கூடிய ஒழுங்கின்மை, வெறுமை, இருள் எல்லாம் நீங்கட்டும் அப்பா. ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். நீர் எங்கள் ஒவ்வொரு மத்தியிலும் ஆண்டவரே நீர் அசைவாடும்படியா நாங்கள் ஜெபிக்கிற ராஜா. தேவ கரம் கூட எங்களோடு பேசும்படியாய் நடத்தும்படியாய் ஆண்டவரே நாங்கள் கேட்டுக்கொள்கிற ராஜா. அதனால் ஆராதனை எங்களுக்கு ஆசீர்வதித்து தருவீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். உன்னத தேவன் உன்னுடன் இருக்க உள்ளமே கலங்காதே. உன்னத தேவன் உன்னுடன் இருக்க உள்ளமே கலங்காதே. அவர் நல்லவரே என்றும் வல்லவரே, நன்மைகள் குறையாதே. அவர் நல்லவரே என்றும் வல்லவரே, நன்மைகள் குறையாதே. உன்னத தேவன் உன்னுடன் இருக்க உள்ளமே கலங்காதே. உன்னத தேவன் உன்னுடன் இருக்க உள்ளமே கலங்காதே. பாவத்தில் இருந்த என்னை பரிசுத்தமாக்கியவர், பாவத்தில் இருந்த என்னை பரிசுத்தமாக்கியவர், தாழ்மையில் கிடந்த என்னை, தாழ்மையில் கிடந்த என்னை தம் தயவால் தூக்கியவர், தம் தயவால் தூக்கியவர். உன்னத தேவன் உன்னுடன், உன்னத தேவன் உன்னுடன் இருக்க உள்ளமை கலங்காதே. அந்நாளில் தம் பாதம் அமர்ந்த அந்நாளில் ஜெபம் கேட்டார்,
அந்த ஆகாரின் ஜெபம் கேட்டார். உன்னத தேவன் உன்னுடன் இருக்க பரவசதலராரா. உரமதரக சந்தலி பரகரமலா உரமசந்தாரா. இயேசு உன் முன் நடந்தார், நீ யோர்தானை கடந்திடலாம். இயேசு உன் முன் நடந்தார், நீ யோர்தானை கடந்திடலாம். விசுவாசம் உனக்கு இருந்தார், விசுவாசம் உனக்கு இருந்தார், அந்த எரிகோவை கலத்திடலாம், அந்த எரிகோவை கலத்திடலாம். உன்னத தேவன் உன்னுடன் உரபச்சந்தரகார கபர கச்சதலா உரபப கபராதா உரபப சந்தரா நீலரவர குரா வீரப கத்தராரா உரரப சந்தரா நிமனவருதரா உபரக்க சந்தலிமரா. உன்னத தேவன் உன்னுடன் இருக்க உள்ளமை குரபக்ஷதாரகபகல. உன்னத தேவன் உன்னுடன் இருக்க உள்ளமை கலங்காதே. அவர் நல்லவரே என்று வல்லவரே நன்மை குரபகரா. அவர் நல்லவரே என்று வல்லவரே நன்மைகள் உரபகரக சல். உன்னத தேவரகித பச்சந்தலா உரபப கரகாரா ரமசந்தலா உரபகரந்தல ரமசந்தலிலா உரபப கபலாரா. உன்னத தேவன் உன்னோடு இருக்கிற ஒரு தேவன் உன் அருகில் நின்று கொண்டிருக்கிறார். இந்த காலவேளையில் உன்னை ஆசீர்வதிக்கும்படியாய், உன்னை ஆசீர்வதிக்கும்படியாய், உன் துயரங்களை நீக்கும்படியாய், உன்னை பலப்படுத்தும்படியாய், உனக்கு சகாயம் செய்யும்படியாய் வானத்தையும் பூமியும் உண்டாக்கின சர்வ வல்லமுள்ள தேவன் உன்னை ஆற்றும்படியாய் இந்த காலவேளையில உன் மத்தியிலே அவர் இருக்கிறார். அவர் உலாவி கொண்டிருக்கிறார். அந்த தேவனை நோக்கி இந்த காலவேளையில அப்பா அப்பா எனக்கு உதவி செய்யும் என்று சொல். கர்த்தர் உன்னோடு கூட இருந்து உனக்கு முன்பாக இருக்கிற தடைகளை, உனக்கு முன்பாக இருக்கிற எரியோர்களை செங்கடலை உடைக்கிற சர்வ வல்லமுள்ள தேவன் அதை தகர்த்தெறிய வந்திருக்கிறார். அவரை நோக்கி கூப்பிடு, சத்தமிடு, சத்தமிடு, கம்பீரி, கண்ணீரி, கர்த்தர் இருக்கிறார். உனக்காக யுத்தம் செய்கிற ஒரு தேவன் உன் அருகில் இருக்கிறார். வானத்தை பூமி உண்டாக்கினவரே, வானத்தை பூமி உண்டாக்கினவரே, சர்வ எஜமானனே, மலைகள் விலைகளும் பர்வதங்கள் நிலைமைந்தாலும் உம்முடைய மாறாத கிருபை உம்முடைய ஜனங்களை விட்டு ஒரு நாள் ஒழியாதப்பா. சத்தமிடு, சத்தமிடு, கர்த்தரை நோக்கி கூப்பிடு. உன்னுடைய உடைந்த உள்ளத்தை அவர் பார்த்து கொண்டிருக்கிறார். உன்னுடைய உடைந்த உள்ளத்தை அவர் கவனித்துக் கொண்டிருக்கிறார். உன்னுடைய உயர்ந்த உள்ளத்தை கவனித்துக் கொண்டிருக்கிறார். மாறாத தெய்வமே, மறவாத தெய்வமே, இஸ்ரவேலை காக்கிறவர் அவர் உறங்குவதும் இல்லை, தூங்குவதும் இல்லை. இஸ்ரவேலை காக்கிற தேவன் அவர் உறங்குவதில்லை.
பகலிலே வெயிலாகிலும் இரவிலே நிலவாகிலும் உன்னை சேதப்படுத்தாமல் இதுவரையில் நடத்தி வந்த தேவன் உன்னுடைய வாழ்க்கையை எப்படி அவர் விட்டுக் கொடுப்பார்? உன்னை எப்படி அவர் கைவிடுவார்? உனக்காக யுத்தம் செய்கிற ஒரு தேவன், உனக்கு முன்பாக நடந்து போகிற ஒரு தேவன். அவர் உனக்கு முன்பாகத்தான் இருக்கிறார். அவர் உனக்கு முன்பாகத்தான் நடந்து கொண்டிருக்கிறார். மாறாதவரே, மறவாத தெய்வமே, அவர் நம்முடைய உயிரின் மேலான ஒரு தேவனாயிருக்கிறார். என் உயிரான இயேசு, என் உயிரான இயேசு. இந்த உலகமெல்லாம் நம்மை மறந்தாலும் நம்மை மறவாத ஒரு தேவன். அவரை துதிக்கையில நம்மோடு கூட இருக்கிறவர். அவருடைய அன்பை ருசிக்கையில நம்மோடு இருந்து நம்மை வழிநடத்துகிறது. உயிரான உயிரான என் உயிரான
புதிய மாதத்திலும் கர்த்தருக்காக கொடுக்கிற நேரத்திலே வந்திருக்கின்றோம். உங்களுடைய காணிக்கைகள் தசம பாகங்களை எடுத்து வைத்துவிட்டு நீங்கள் ஆலயத்துக்கு வரும் பொழுது கொண்டு வாருங்கள். பேங்க் டிரான்ஸ்ஃபர் அல்லது கூகுள் பே வசதி உள்ளவர்கள் நீங்கள் அதிலே நீங்கள் செலுத்தலாம். உங்களில் ஒரு சிலர் அப்படி செய்து கொண்டு வருகிறீர்கள். கர்த்தர் கொடுக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. இது ஒரு கஷ்டமான ஒரு காலம்தான், ஆனால் கர்த்தர் நடத்துவார். கர்த்தரை நம்ம விசுவாசிப்போம். உங்களுக்கு யாருக்காவது குறைகள் இருக்குமென்றால் உங்களுடைய ஏரியா ஊழியருக்கு தெரியப்படுத்துங்கள். சபை உங்களுக்கு உதவி செய்வதற்கும் ஆயத்தமாக இருக்கிறது. சோர்ந்து போக வேண்டாம். கொஞ்ச காலம்தான். கர்த்தர் எல்லாவற்றையும் நமக்கு நன்மையாய் முடிய பண்ணுவார். நாம் ஜெபிப்போம். பரலோக பிதாவே, உம்முடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். உம்முடைய பிள்ளைகள் வாரந்தோறும் தங்களுக்கு கிடைக்கிறதுல எடுத்து வைக்கிற காணிக்கை தசம பாகங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஆன்லைனில் அனுப்பினவர்களுக்காக ஸ்தோத்திரம். இன்றும் ஆண்டவரை ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறவர்களுக்காக ஸ்தோத்திரம். ஒவ்வொருவரையும் உம்முடைய நாமத்தினாலே ஆசீர்வதிக்கிறோம். கர்த்தாவே, அவர்கள் கர்த்தருக்கு எவ்வளவாய் கொடுக்கிறார்களோ அவ்வளவாய் அவர்களை ஆசீர்வதியும். அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதித்து வியாதியை விளக்கும் நன்மையினாலும் கிருபையினாலும் ஒவ்வொரு குடும்பத்தை முடிசூட்டுவீராக. அற்புதமாய் அவங்க தேவைகளை சந்தி ஆண்டவரே வழி நடத்தும். கிருபை கூட இருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். சில அறிவிப்புகளை நம்ம கவனிப்போம். ஒவ்வொரு நாளும் இந்த ஜூன் 1ஆம் தேதியிலேருந்து டெய்லி ஃபேமிலி ப்ரேயர் நைட் 9:30க்கு நடந்து கொண்டு இருக்குது. அதை இன்னும் நீங்கள் யாரும் கலந்து கொள்ளாமல் இருந்தீங்கன்னா அதில் கலந்து கொள்ளுங்க. ரொம்ப நல்லா இருக்குது. ஒவ்வொரு நாளும் நைட் 9:30க்கு ஒரு 1/2 hour தான் நடக்குது அந்த ஃபேமிலி ப்ரேயர். சர்ச் ஃபேமிலி ப்ரேயரில் நீங்கள் எல்லோரும் கலந்து கொள்ளுங்கள். அதே போல் ஒவ்வொரு நாளும் 8:30 மணிக்கு 8:30க்கு யூத் ஒரு சின்ன ஒரு ஃபெலோஷிப் ஜூமில் நடக்குது. அதுலேயும் யூத் பிள்ளைங்க பசங்க அதில் தயவு செய்து கலந்து கொள்ளுங்கள். நம்ம ஃபெலோஷிப் ஸ்ட்ரென்தன் ஆகும். அதில் அநேக காரியங்களும் நம்ம கற்றுக்கொள்ள போகிறோம். அதே போல் சண்டே கிளாஸ்க்கு ப்ரேயர் வச்சுருக்காங்க. எவ்ரி டியூஸ்டேஸும் தேர்ஸ்டேஸும், ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் ஒவ்வொரு வியாழக்கிழமையும் டைம் வந்து 7 மணி 7லேருந்து 7:30க்கு சண்டே கிளாஸ் குழந்தைங்களுக்கான விசேஷ ஜெபம் அதுவும் ஜூமில் நடக்குது. அதனால் சண்டே கிளாஸ் குழந்தைங்க நீங்கள் வந்து அதில் தயவுசெய்து பங்கெடுத்துக்கோங்க. பேரண்ட்ஸ் இருந்தீங்கன்னா அவங்கள பங்கெடுக்க வைங்க. அப்புறம் எவ்ரி சண்டே வந்துட்டு அவங்க யூடியூப் லிங்க்கும் அனுப்புகிறாங்க சண்டே கிளாஸ் சார்பாக. அதில் பாட்டு, கதை, வசனம், லெசன் எல்லாமே அதில் உங்களுக்கு வந்துடும். அதனால் அதை மிஸ் பண்ணிடாதீங்க. எவ்ரி சண்டே உங்களுக்கு பிலீவர்ஸ் குரூப்பில் இல்லை சண்டே கிளாஸ் குரூப்பில் உங்களுக்கு அந்த லிங்க் அனுப்புவாங்க. அதனால் அதையும் செக் பண்ணுங்கள். குழந்தைங்கள பார்க்க வைங்க. அப்புறம் இந்த வாரத்துலேருந்து நம்ம வந்து ஃபாஸ்டிங் ப்ரேயர் ஆரம்பிச்சிருக்கிறோம் ஜூன் 1st வீக்லேருந்து. அதனால் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் த்ரூ ஜூம் வழியாக 11 to 12 1 hour ஃபாஸ்டிங் ப்ரேயர் நடக்குது. அதுவும் மிஸ் பண்ணிடாதீங்க. வீட்டில் இருக்கும் போது நம்ம எல்லாரும் சேர்ந்து ஜூம் மூலியமாக நம்ம ஆண்டவரை ஆராதிப்போம். அதே போல் நம்மளோட வாரம் நம்ம போடுற சர்வீஸை லிங்க்கை வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். அந்த செய்தி நிறையா பேருக்கு பகிர்ந்து கொள்ளப்படட்டும். இல்லை, தைரியத்தின் செய்தி என்கரேஜ் பண்ணி தான் நம்மளுக்கு நிறையா செய்தி நம்ம கேட்குறோம். நம்மளை போல் நம்ம ஃப்ரெண்ட்ஸும் இந்த செய்தி மூலமாக ஆசீர்வதிக்கப்படணும்னு எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். யூடியூப் லிங்க், ஃபேஸ்புக் லிங்க், இன்னும் ட்விட்டரில் இருக்குது, இன்ஸ்டாகிராம் எல்லாத்துலேயுமே இருக்குது. அதனால் தயவுசெய்து பார்த்து ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நம்மளுக்கு இன்னும் லாக்டவுன் எத்தனை நாள் இருக்குன்னு தெரியாது. அதனால் நம்ம இப்போது நிறையா ப்ரோக்ராம்ஸ் நம்மளுக்கு வந்திருக்குது. இதை எதுவும் மிஸ் பண்ணிடாதீங்க. ஒவ்வொரு நாளும் நடக்கிற ப்ரேயரில் எல்லாத்துலேயும் கலந்து கொள்ளுங்கள். நம்ம எல்லோரும் சேர்ந்து ஜெபிக்கலாம். கண்டிப்பாக ஒரு மாறுதல் காணப்படும். கண்டிப்பாக நம்ம கோவைப்புதூரில் நம்ம எல்லோரும் சேர்ந்து ஜெபிக்கும் போது ஒரு மாறுதல் இருக்க போகுது. அதனால் எல்லோரும் சந்தோஷமாக உற்சாகமாக நடக்கிற ஒவ்வொரு ப்ரோக்ராம்லேயும் கலந்து கொள்ளுங்கள். இந்த கால வேளையிலையும் நம்ம கொஞ்ச நேரம் தேசத்திற்காக ஜெபிக்கிற ஒரு நேரத்தில் வந்திருக்கிறோம். எல்லோரும் சேர்ந்து வீடுகளில் இருந்தாலும் நல்லா சத்தத்தை உயர்த்தி தேசத்திற்காகவும் தேசத்தில் நடைபெற்று கொண்டிருக்கிற காரியங்களுக்காகவும் நம்மளுடைய வாழ்க்கைக்காகவும் நம்ம அருகாமையில் இருக்கிற எல்லா நம்மளுடைய உறவினர்கள், நம்மளுடைய சபை மக்கள், நம்முடைய நண்பர்கள், நம்ம வீட்டுக்கு அருகாமையில் இருக்கிற எல்லாருக்காகவும் சேர்ந்து
கொஞ்ச நேரம் ஒருமனப்பட்டு நம்ம ஜெபிப்போம். அப்படியே எல்லாரும் கண்களை மூடுவோம். ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, நன்றியோடு துதிக்கிறோம். கர்த்தாவே, நீர் எப்பொழுதும் நல்லவராகவே இருக்கிறீர். எங்களுடைய வாழ்க்கையிலையும் ஆண்டவரே அப்பா, இந்த தேசத்திலையும் உலகத்திலையும் ஆண்டவரே எல்லா நேரத்திலையும் ஆண்டவரே நீ நல்லவராகவே இருக்கிறீர். ஆண்டவரே இந்த நேரத்திலையும் ஆண்டவரே நாங்கள் எல்லாரும் சேர்ந்து ஒருமனப்பட்டு ஆண்டவரே கொஞ்ச நேரம் எங்கள் தேசத்திற்காக ஜெபிக்க ஆண்டவரே அவளோடு வந்திருக்கிறோம். சுவாமி ஏசப்பா, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். எல்லா காரியங்களும் உங்களுக்கு தெரியும் ஆண்டவரே. விசேஷமாக ஆண்டவரே எங்கள் தேசத்தில் ஆண்டவரே இந்த நாட்கள் வாதையின் நாட்களாக இருக்குது சுவாமி. கடந்த ஒரு வருடமாக நாங்கள் இந்த பாதையில் போய் கொண்டிருக்கிறோம். எங்கள் தேசமே போய் கொண்டிருக்கிறது. எல்லாம் உங்களுக்கு தெரியும்ப்பா ஆண்டவரே. உங்களுக்கு தெரியாமல் எதுவுமே நடக்காதுப்பா ஆண்டவரே. உங்களுக்கு ஆண்டவரே அப்பா, உங்கள் கண்களுக்கு மறைவாக ஒன்றுமே இல்லைப்பா. சகலமும் வெளியரங்கமாக இருக்கிறதப்பா ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம் கர்த்தாவே. இந்த வேலையிலும் எங்களுடைய ஆண்டவரே அப்பா கடமை நாங்கள் செய்கிறோம். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நாங்கள் கேட்குறோம்ப்பா, விசேஷமாக இந்த வாதை எங்கள் தேசத்தை விட்டு நீங்கட்டும், உலக நாடுகளை விட்டு நீங்கட்டும் ஆண்டவரே அப்பா. இந்த கொரோனா என்கிற வாதை எத்தனையோ பேர்களுடைய உயிர்களை வாங்கிவிட்டது ஆண்டவரே. எங்களுடைய பொருளாதாரத்தை சீர்குலைத்து விட்டது ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம். எங்கள் குடும்பங்களை ஆண்டவரே, உறுப்பினர்களை நாங்கள் இழந்து தவிக்கிறோம் ஆண்டவரே. அநேகர் ஆண்டவரே தங்களுடைய வாழ்வாதாரங்களை இழந்து தவிக்கிறார்கள் கர்த்தாவே. இந்த வாதை எங்கள் தேசத்தை விட்டு முற்றிலுமாய் நீங்க வேண்டும் என்று நாங்கள் கேட்கிறோம் ஏசப்பா. உமக்கு ஸ்தோத்திரம். அநேகருடைய ஜெபங்கள் வீண் போக வேண்டாம், அநேகருடைய கண்ணீர்கள் வீண் போக வேண்டாம்ப்பா. எல்லாருடைய கண்ணீருக்கும் பதில் கொடுங்க. எல்லாருடைய ஜெபங்களுடைய ஆண்டவரே அப்பா சத்தங்கள் உங்களை ஆண்டவரே அப்பா உங்களுடைய அப்பா செவிகளுக்கு எட்டட்டும்ப்பா ஆண்டவரே. எங்களுக்கு ஒரு விடுதலையை கொடுங்க, எங்களுக்கு ஒரு நம்பிக்கை பிறக்கட்டும்ப்பா. எங்கள் தேசத்தை உங்கள் கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம் ஆண்டவரே. ஆளுகிற தலைவர்களை உங்கள் கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம் எஸ்அப்பா. எல்லாருக்கும் ஒரு நன்மையான ஆண்டவரே காரியங்கள் நடைபெறட்டும்ப்பா. ஆளுகிற தலைவர்கள் ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே மக்களை எவ்வளமாய் நடத்த வேண்டுமோ, எவ்வளமாய் அவர்களுக்கு நன்மை பயக்கும் திட்டங்களை ஆண்டவரை வகுக்கணுமோ, எல்லா திட்டங்களையும் வகுக்கட்டும் ஆண்டவரே. எஸ்அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். தலைவர்களுக்கு ஒரு பாதுகாப்பை கட்டளையிடுங்க. அவங்க எங்கு சென்றாலும் வந்தாலும் ஒரு பாதுகாப்பு உண்டாயிருக்கட்டும்ப்பா ஆண்டவரே. எங்களை நடத்துகிற தலைவர்கள் ஆண்டவரே உமக்கு ஞானத்தோடு புத்தியோடும் ஆண்டவரே விவேகத்தோடு அறிவோடும் செயல்படட்டும்ப்பா ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இந்த நாட்கள் மக்களுக்கு சேர வேண்டிய நன்மைகள் எல்லாம் அவங்களுக்கு போய் சேருவதற்கு அவர்கள் எல்லா நேரங்களிலும் ஆண்டவரே அப்பா அவர்களுடைய வேலைகளை எத்தனைப்படுத்தட்டும் ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உங்க கரத்துல ஆண்டவரே தலைவர்களை ஒப்பு கொடுக்கிறோம். இன்னும் எங்க பொருளாதாரத்தை ஆண்டவரே உங்க கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். இந்த நாட்டில் கடந்த ஒரு வருட காலமாக ஆண்டவரே பொருளாதார சீர்குலைவுகளை நீர் அறிவீரப்பா ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. வர்த்தகம் பெருகட்டும் ஆண்டவரே அப்பா. ட்ரேடிங்ஸ் நடைபெறட்டும், வர்த்தகங்கள் பெருகட்டும் ஆண்டவரே அப்பா. புதிதாய் துவங்கின தொழில்கள் எல்லாம் ஆண்டவரே செழிப்படையட்டும்பா ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே அப்பா. இந்த ஒரு வருட காலமாக ஆண்டவரே தங்கள் ஆண்டவரே வாழ்வாதாரங்களை இழந்து தவிக்கிற குடும்பங்கள் ஆண்டவரே திரும்பவுமாய் கட்டப்படட்டும். அவங்களுக்கு ஆண்டவரே அவர்களுடைய தேவைகள் சந்திக்கப்படட்டும். ஒருவேளை உணவிற்காக ஏங்கி தவிக்கிற குடும்பங்கள் ஆண்டவரே அப்பா அவருடைய தேவைகள் சந்திக்கப்படுவதாக. பரத்திலிருந்து அவர்களுக்கு ஒத்தாசை அனுப்புங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உங்க கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம்ப்பா. எங்க சபை மக்களையும் உங்க கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. பொருளாதாரத்துல யாரும் ஆண்டவரே அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் இந்த நாட்கள்ல கஷ்டப்பட வேண்டாம் ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம். தரித்திரங்கள் மாறட்டும் ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அவர்களுடைய பண தேவைகள் சந்திக்கப்படுவதாக ஆண்டவரே. அவர்களுடைய ஆண்டவரே கிராசரிஸ் தேவைகள் சந்திக்கப்படுவதாக. எல்லா ப்ரொவிஷன்ஸும் சந்திக்கப்படுவதாகப்பா ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம். ஆப்பத்திற்கு இறந்து தெரிவதில்லை என்ற வசனம் அவருடைய வாழ்க்கையில நிறைவேறட்டும்பா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஆண்டவரே. உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஊழியர்கள் தலைவர்கள் மூப்பர்கள் எல்லாரையும் உங்களை கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஒரு பாதுகாப்பு உண்டாயிருக்கட்டும் ஆண்டவரே. உங்க கரத்துல சகலவற்றையும் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென் ஆமென். உங்கள் யாவரையும் ஆண்டவருடைய நாமத்தினாலே வாழ்த்துகின்றேன். 5 மாதங்களை முடித்து 6வது மாதத்துக்குள்ளே நாம் கடந்து வந்திருக்கின்றோம். நான் எப்பொழுதும் சொல்லுவது போல் கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆகவே தேவனுடைய கிருபையை நாம் சார்ந்திருக்கிறோம். ஒரு நாளும் கர்த்தர் தம்முடைய கிருபையை நம்மை விட்டு விலக்க மாட்டார். தைரியமாக இருங்க, விசுவாசமாக இருங்க, ஒருவரை ஒருவர் உற்சாகப்படுத்துங்கள். சீக்கிரமாக இந்த நாட்கள் கடந்து போகும். கர்த்தர் நம்முடைய ஜெபங்களெல்லாம் கேட்டு நம்முடைய இந்திய தேசத்திலே தேவன்
தெய்வீக பாதுகாவலை நமக்கு கொடுப்பார் என்பதிலே சந்தேகமில்லை. இந்த காலை வேளையிலே கொஞ்ச நேரம் தேவனுடைய கரம் என்கிற தலைப்பிலே உங்களோடு கூட பேசும்படியாக விரும்புகின்றேன். எவ்விதமாக 7 விதமான தேவனுடைய கரங்கள் என்று சொல்லி கொஞ்ச நேரம் நாம் தியானிக்கப் போகிறோம். கடந்த 1 மாத காலமாக விசுவாசத்தை குறித்து நாம் தியானித்து கொண்டு வந்தோம். தொடர்ந்து இந்த காலை வேளையிலே தேவனுடைய கரம் நமக்கு எப்படியெல்லாம் நன்மை செய்கிறது என்று நாம் பார்க்க போகிறோம். முதலாவதாக எஸ்ரா எழுதின புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 22 வசனத்தை வாசிக்க கேட்போம். வழியிலே சத்துருவை விலக்கி எங்களுக்கு துணை செய்யும்படிக்கு நான் ராஜாவினிடத்தில் சேவகரையும் குதிரை வீரரையும் கேட்க வெட்கப்பட்டிருந்தேன். எங்கள் தேவனுடைய கரம் தம்மை தேடுகிறவர்கள் எல்லார் மேலும் அவர்களுக்கு நன்மையாக இருக்கிறதென்றும் அவருடைய வல்லமையும் அவருடைய கோபமும் அவரை விட்டு விலகுகிறவர்கள் எல்லார் மேலும் இருக்கிறதென்றும் நாங்கள் ராஜாவுக்கு சொல்லியிருந்தோம். இப்பொழுது நாம் வாசிக்க கேட்ட இந்த வசனத்தில் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது, எங்கள் தேவனுடைய கரம் தம்மை தேடுகிறவர்கள் எல்லார் மேலும் அவர்களுக்கு நன்மையாக இருக்கிறது. இது உங்களுக்கு போதும் இல்லைங்களா? முதல்ல அவருடைய கரம் அவரை தேடுபவர்களுக்கு நன்மையார். இந்த மாதம் இது நல்லா உங்களுக்குள்ளே போகட்டும். கர்த்தரை தேடுங்கள், நாம் தேடும் பொழுது அவரை கண்டடைவோம் என்று இன்னொரு பக்கத்தில் சொல்லப்பட்டிருந்தாலும், முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்று சொல்லப்பட்டிருந்தாலும், இந்த இடத்துல நாம் பார்க்கும் பொழுது தம்மை தேடுகிறவர்கள் எல்லார் மேலும் அவர்களுக்கு நன்மையாக இருக்கிறது அவருடைய கரம். அதனாடி கொஞ்சம் கூட நீங்கள் பயப்படக்கூடாது. நீங்கள் ஆண்டவரை ரெகுலராக தேடுகிறவர்களாக இருந்தால் அழகாக பைபிள் சொல்லுது, நன்மை தான். கர்த்தர் நமக்கு தீமையை வைக்கவே இல்லை. நிறைய பேர் ஒரு தீமையான காரியம் வந்துட்டால் கர்த்தர் தான் அனுப்புனார். இல்லை, நம்ம ஆண்டவரை தேடுகிறவர்களுக்கு கர்த்தர் நன்மையானதை தான் வைத்திருக்கிறார். என்ன பண்ணுவார்? அந்த தீமையிலேருந்து உங்களை விடுதலை ஆக்குவார். அதை தான் இங்கே எஸ்ரா சொல்கிறார். இவங்க ஒரு பிரயாணமாக போகிறாங்க, அதுக்கு முன்னால் உபவாசம் எடுக்கிறாங்க, ஜெபம் பண்ணுறாங்க. பிரயாணத்தை துவக்கிறதுக்கு முன்னால் இந்த ஒரு குட்டி ஜெபத்தை பண்ணுறாங்க. போகிற வழியிலெல்லாம் ஆளுக, ஏன்னா பணம் பொருளெல்லாம் எடுத்துகிட்டு போகிறாங்க தேவனுடைய ஆலயத்தை கட்டுவதற்கு. போகிற வழியில் விரோதிகள், திருடர்கள், சத்துருக்கள்லாம் இருப்பாங்க. அப்போ அதுக்காக தான் அவங்க ஆண்டவரை தேடுறாங்க. இவங்க ஜெபம் பண்ண மாதிரியே தேவனுடைய கரம் இவங்களோடு கூட இருந்து இவங்களை பாதுகாத்தது என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. 31ஆம் வசனத்தை வாசிப்பார். நாங்கள் எருசலேமுக்கு போக 1ஆம் மாதம் 12ஆம் தேதியிலே அகாவா நதியை விட்டு பயணம் புறப்பட்டோம். எங்கள் தேவனுடைய கரம் எங்கள் மேல் இருந்து வழியிலே சத்துருவின் கைக்கும் பதிவிருக்கிறவர்களின் கைக்கும் எங்களை தப்புவித்தது. எவ்வளோ அழகா அங்கே சொல்றாரு. பிரயாணமாக போனாங்க, தேவனுடைய கரம் எங்கள் மேலே இருந்தது. தேவனுடைய கரம் எங்கள் மேலே இருந்து வழியிலே சத்துருக்களின் கையுக்கும் பதிவிருந்திருக்கிறாங்க. ஒரு கூட்டம் அங்கங்கே பதிவிருந்தாங்கன்னா ஒளிஞ்சிருக்கிறாங்க, பிடிக்கணும், அட்டாக் பண்ணணும். ஆனால் ஒன்றும் பண்ண முடியல. காரணம் என்ன? தேவனுடைய கரம். இந்த ஜூன் மாதத்திலே தேவனுடைய கரம் நம் பேரிலே நன்மையாகவே இருக்கிறது. ஹல்லேலூயா. நீங்கள் அதை விசுவாசிக்க வேண்டும். ஏன்னா நீங்கள் ஆண்டவரை தேடுறீங்க. நம்ம ஆண்டவருடைய பிள்ளைகள். டெய்லி உங்கள் வீட்டில் குடும்ப ஜெபம் நடத்துகிறீங்க, கர்த்தரை தேடுறீங்க, தேவனுடைய ஆலயத்துக்கு வருகிறீர்கள், கர்த்தருக்கு கொடுக்கிறீர்கள், கர்த்தரை சேவிக்கிறீர்கள். அப்போ உங்கள் மனதில் வேண்டாத நெகட்டிவான எண்ணங்களுக்கு நீங்கள் இடமே கொடுக்கக்கூடாது. நீங்கள் அடித்து சொல்லணும், கர்த்தரை நான் தேடுறேன், எனக்கு கர்த்தர் நன்மை தான் வச்சிருக்கிறாரு, என்னுடைய பொருட்கள், என்னுடைய குடும்பம், என்னுடைய வேலை ஸ்தலம் எல்லாம் பாதுகாக்கப்படும் என்று நீங்கள் கர்த்தரை விசுவாசிக்க வேண்டும். நம்முடைய அன்றாட வாழ்க்கையிலே நாம் தேவனுடைய கரம் நம்மை பாதுகாப்பதை பார்க்க முடியும். எத்தனை சாட்சியில் நாம் கேட்டிருக்கிறோம். சிலரெல்லாம் சொல்லுவாங்க, கொஞ்சம் இருந்தப்போ இந்த வண்டி மேலே மோதி இருப்பேன், இடமோ தெரியல, அற்புதமாக தப்பிச்சேன் அப்படிங்கிறாங்க. அந்த நேரத்தில் தான் தேவனுடைய கரம் செயல்பட்டுருக்கிறது. அவங்களுக்கு தெரியல, தப்பிச்சிட்டோன்னு யோசிக்கிறார்கள். தேவக்கரம் அந்த மாதிரி தான் ஒவ்வொரு முறையும் பிசாசு நமக்கு விரோதமாக ஏதாவது பிளான் பண்ணும் பொழுது இன்று நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள், தேவக்கரம் உங்களை பாதுகாக்கிறது. தேவனுடைய பாதுகாக்கிற கரம். ஒரு முறை நாம் தாவீதுடைய வாழ்க்கையை பார்க்கும் பொழுது, தாவீது ஆடுகளை சிங்கத்தின் வாயிலிருந்து தப்புவிப்பதற்கு சிங்கத்தோடையும் இன்னொரு விசை கரடியோடு கூட அவன் போராடுறான்.
அவன் வந்து தாவீது ஜெயித்த மாதிரி தான் எழுதியிருக்குது. ஆனால் அவனுடைய கரத்தோடு தேவனுடைய கரம் கலந்திருக்கிறதே நம்ம மறந்து போகக்கூடாது. தேவனுடைய கரம் இல்லாமல் எப்படி பண்ண முடியும்? புரியுதுங்களா உங்களுக்கு? நம்ம செய்கிற எல்லா காரியங்களும் இன்னைக்கு தெளிவாக அறிந்து கொள்ளுங்கள். தேவனுடைய கரம் கூட இருக்கிறது. நம்மை தப்புவிக்கிறது, நம்மை பாதுகாக்கிறது. யாப்பேசும் கூட அன்னைக்கு ஜெபம் பண்ணும்போது என்ன சொல்கிறாரு? தேவனுடைய கரம் என்னோடு கூட இருந்து தீங்கு என்னை தொடராதபடின்னு கேட்குறார். அப்போ அவருக்கு தெரியும், தேவனுடைய கரம் கூட இருந்ததுன்னா தீங்கு நம்மை பின்தொடராது. தேவனுடைய கரம் நமக்கு பெரிய ஒரு பாதுகாப்பு. ஒவ்வொரு நாளும் காலை எழுந்த உடனே சொல்லணும், தேவனை கர்த்தாவே உம்முடைய கரத்தினால் என்னை பாதுகாத்துக்கொள்ளும். இஸ்ரேல் மக்களை எப்படி வெளியில் கொண்டு வந்தார்? ஓங்கிய புயம், பலத்த கரம். ஒரு நாளும் நீங்கள் இதை மறந்து போகக்கூடாது. தேவனுடைய கரம் நமக்கு நன்மையாகவே, நமக்கு பாதுகாப்பாகவே இருக்கிறது. அது மாத்திரமல்ல, தேவனுடைய கரம் நமக்கு இருக்கிற எல்லாவற்றையும் பாதுகாக்கிறது. யோபு புஸ்தகத்தில் போனீங்கன்னா அடிக்கடி யோபை பற்றி நம்ம படிச்சிருக்கிறோம். இன்னும் உங்களுக்கு தெளிவாக விளங்கும். யோபு 1ஆம் அதிகாரம் 10, 11, 12. நீர் அவனையும் அவன் வீட்டையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சுற்றி வேலியடைக்கவில்லையோ? அவன் கைகளின் கிரியை ஆசிர்வதித்தீர். அவனுடைய சம்பத்து தேசத்தில் பெருகிற்று. ஆனாலும் உம்முடைய கையை நீட்டி அவனுக்கு உண்டானவைகளையெல்லாம் தொடுவீரானால் அப்பொழுது அவன் உமது முகத்துக்கு எதிரே உம்மை தூசிக்கானோ பாரும் என்றான். இப்போ பாருங்க, நல்லா கவனிங்க. சாத்தான் வந்து ஆண்டவரிடத்தில் போனால் ஆண்டவர் சாத்தான் இடத்தில் யோபை பற்றி பேசுகிறார். அப்போ யோபை பற்றி ஏற்கனவே சாத்தானுக்கு தெரியுது. பாருங்க என்ன சொல்கிறான்? அவன் வீட்டையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சுற்றி வேலி அடைக்கவில்லையா? அப்போ ஏற்கனவே வேலி போட்டதான் அவன் அட்டாக் பண்ண போயிருக்கிறான். வேலியை பார்த்து திரும்பி வந்துட்டான். அவனால் ஒன்றும் பண்ண முடியல. ஏனென்றால் யோபு தேவனுடைய கரத்தினாலே பாதுகாக்கப்பட்டிருந்தான். இதை நீங்கள் நன்றாக தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். ஏன் சாத்தானால் அட்டாக் பண்ண முடியல? அப்போ யோபை எப்படி அட்டாக் பண்ண முடியலையோ நம்மையும் அட்டாக் பண்ண முடியாது. நீங்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். தேவனுடைய கரத்தில் நம்ம பாதுகாப்பாக இருக்கிறோம். அதுக்கப்புறம் ஆண்டவர் வந்து பெர்மிஷன் கொடுக்குறார். நீ உன்னுடைய கரத்தினால் அவனை தொட்டுக்கோ அப்படிங்கிறார். அதான் அவனுக்கு உண்டானதெல்லாம் நீ தொட்டுக்கோ அப்படிங்கிறார். நீங்கள் பார்த்தீங்கன்னா 12 படிங்க. கர்த்தர் சாத்தானை நோக்கி, இதோ அவனுக்கு உண்டானவைகளையெல்லாம் உன் கையில் இருக்கிறது. போதும், உன் கையில் இருக்கிறது. அதாவது ஒரு டிரான்ஸ்ஃபர் நடக்குது. தேவனுடைய கரத்திலிருந்து அவன் கைக்கு பொருளை மாத்திரம் கொடுக்குறார். அதனாடி தான் அந்த பொருளெல்லாம் நாசம் பண்ணான். ஆண்டவர் அவன் தூசிப்பான்னு பார்த்துட்டே இருந்தால் யோபு தூசிக்கவில்லை. அப்போ ரொம்ப சாத்தானுக்கு வெட்கமாகி விட்டது. அப்புறம் கொஞ்சம் நாள் ஆயிருக்கு. எல்லாம் ஒரே நாள் நடக்கலை. ஒரே நாளில் பொருளெல்லாம் போச்சு, பிள்ளைகள்லாம் போயிட்டாங்க. இவருக்கு ஒன்றும் ஆகலை. இவருடைய உடம்பு நல்லா தான் இருந்தது. ஆனால் கொஞ்ச நாள் கழித்து, எவ்வளோ நாளுன்னு பைபிள் எழுதலை. நீங்கள் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை பாருங்க. பின்னொரு நாளிலே தேவபுத்திரர் கர்த்தருடைய சந்நிதியில் வந்து போதும். பின்னொரு நாள், இந்த கேப் நமக்கு தெரியாது. ஆனால் அதுக்கப்புறம் ஒன்று நடந்தது. அப்போ ஆண்டவர் மறுபடியும் தூண்டி விடுறார். யோபை பார்த்தியா எப்படி இருக்கான்? வேணும்னே சில நேரங்கள் நம்ம கர்த்தர் அப்படி பண்ணுறார். அப்போ அவன் மறுபடியும் பிசாசு சொல்கிறான், இதெல்லாம் கொடுத்துருவாங்க, அவன் உடம்பை தொட்டு பாருங்க, எனக்கு அனுமதி கொடுங்கன்னு கேட்குறார். அப்போது 6ஆம் வசனத்தை படிங்க. அப்பொழுது கர்த்தர் சாத்தானை நோக்கி, இதோ அவன் உன் கையில் இருக்கிறான், ஆகிலும் அவன் பிராணனை மாத்திரம் தப்பவிடு என்றார். இப்போ சொல்றார், அவன் உன் கையில் இருக்கிறான். முதல்ல சொன்னா பொருள் உன் கையில் இருக்குது. இப்போ சொல்லிட்டாரு அவன் உன் கையில் இருக்க. உடனே டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டார். பணம் டிரான்ஸ்ஃபர் பண்ற மாதிரி இருந்தா எடுத்துக்கோ அப்படின்ட்டார். எப்படி இருக்கும்? ஆனால் அவன் உயிரை தொடாது. அப்படின்னா தொண்டை வரைக்கும் நீ நெரிச்சிக்கோ, உயிர் எடுக்காது. அப்போது பயங்கரமான பருக்கள் அவன் வந்து அவன் கஷ்டப்பட்டான். ஆயிலும் அவன் ஆண்டவரை மறுதளிக்கவில்லை என்று பார்க்க. அப்போ இதுலேருந்து நான் என்ன உங்களுக்கு இடையில ஒரு விளக்கு என்ன கொடுக்கறேன்னா, ஆண்டவருடைய அனுமதி இல்லாமல் ஒன்றும் உங்களுக்கு நேரிடாது. அப்படி கர்த்தர் அனுமதி கொடுத்தாருன்னா அவரே அதை பார்த்து எல்லாம் கரெக்டாக பண்ணிடுவார். நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. பொறுமையாக இருந்தால் போதும். அதனாடி தெளிவாக அறிந்து கொள்ளுங்கள், தேவனுடைய கரம் உங்களுக்கு நன்மையாகவே இருக்கிறது. தேவனுடைய கரம் உங்களை பாதுகாக்கும். உங்கள் பொருட்கள், உங்கள் சரீரத்தை சத்துருக்களுக்கு விலக்கி அவர் பாதுகாத்து கொள்வார். இன்னும் புதிய ஏற்பாட்டில் இயேசு தம்முடைய சபையில் சேர்ந்த ஆடுகளாகிய நம்மை குறித்தும் ஒரு காரியத்தை சொல்லுகிறார். அதையும் நாம் வாசிப்போம். யோவான் 10ஆம் அதிகாரம் 28லிருந்து 30 முடிய.
நான் அவைகளுக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறேன். அவைகள் ஒரு காலும் கெட்டுப்போவதில்லை. ஒருவனும் அவைகளை என் கையிலிருந்து பறித்து கொள்வதும் இல்லை. அவைகளை எனக்கு தந்த என் பிதா எல்லாரிலும் பெரியவராய் இருக்கிறார். அவைகளை என் பிதாவின் கையிலிருந்து பறித்து கொள்ள ஒருவனாலும் கூடாது. நானும் பிதாவும் ஒன்றாயிருக்கிறோம் என்றார். அப்போ அழகா சொல்றாரு, அவைகளை எனக்கு இல்ல என் பிதாவின் கையிலிருந்து பறித்து கொள்ள ஒருவனாலும் கூடாதுன்னு 29 சொல்றார். அப்புறம் 28 கடைசியில் என்ன சொல்றாரு? ஒருவனும் அவைகளை என் கையிலிருந்து பறித்துக் கொள்வது அப்படி சொல்றாரு. 30 என்ன சொல்றாரு? நானும் பிதாவும் ஒன்றாயிருக்கிறோம். இவர் கையிலையும் நாம் இருக்கிறோம், பிதா கையிலையும் இருக்கிறோம். எப்படிங்க யாராவது எடுக்க முடியும்? ஆடுகளை பற்றி தான் சொல்றார். நாம் தான் அவருடைய ஆடுகள். யோவான் 10 இதே அதிகாரம் 10ஆம் வசனத்தில் திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவுமே வருகிறான் என்று வேறொன்றுக்கும் வரானுங்கிறார். அப்போ பிசாசு கையிலிருந்து நம்மை அவர் பாதுகாக்கிறார். யாரும் எடுக்க முடியாதுங்கிறார். அவரே கொடுக்காம யாரும் எடுக்க முடியாது. இன்னைக்கு நீங்கள் தைரியமாக இருக்க வேண்டும். நம் தேவனுடைய கரத்தில் இருக்கிறோம். அதான் இன்னொரு இடத்துல எழுதப்பட்டிருக்கிறது, ஏற்ற காலத்தில் கர்த்தர் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய சொல்றாருல்ல, பலத்த கரம். அப்போ அவருடைய கரத்தில் தான் நம்ம இருக்கிறோம். இன்னைக்கு காலையில் உங்களுக்குள்ள அந்த ஒரு நிச்சயம் உங்களுக்குள்ள வர வேண்டும். தேவனுடைய கரத்தில் நான் பாதுகாப்பாக இருக்கிறேன். இப்போ பிள்ளைகள்லாம் தங்களுடைய விளையாட்டு பொருட்கள் சாமானமெல்லாம் வேறு அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸோ வேறு யாரும் எடுத்துடக்கூடாதுன்னு சொல்லி என்ன பண்ணுறாங்க, அவங்க அம்மாட்ட கொண்டு வந்து கொடுத்துட்றாங்க. இது பத்திரமா வச்சுங்க கையில் பிடிச்சிங்க கொடுக்குறாங்க. எதுக்கு தெரியும்? இவங்க பத்திரமாய் வைத்து கொள்வார்கள் என்று. அதே போல தான் நம்மை கர்த்தர் பத்திரமாய் பாதுகாத்து கொள்கிறார். ஜூன் மாதத்தில் கடந்து வந்திருக்கிற நீங்கள், இன்னும் கோவிட் பரவி வரக்கூடிய இந்த காலத்தில் நாம் இருக்கிறோம். 3வது அலை வரலாம்னு சொல்லுகிறார்கள். எதுவுமே நமக்கு கிளியராக தெரியாது. ஒன்றை நீங்கள் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும், தேவனுடைய கரத்திலே பாதுகாப்பாக இருக்கிறீர்கள். ஆமென். தேவனை தேடுகிறவர்கள். ஆகவே கர்த்தரை தேடுகிறதை ஒரு நாளும் நீங்கள் நிறுத்த வேண்டாம். இந்த லாக்டவுனால் ஜெபம் பண்ணுங்க, உபவாசம் எடுங்க, வேதத்தை படிங்க, ஆண்டவருடைய தெய்வீக பாதுகாவலை பெற்றுக்கொள்ளுங்கள். 2வது, தேவனுடைய கரம் எப்படிப்பட்ட கரம்? அவருடைய கரம் குறுகுவதில்லை, குறுகி போவதில்லை. ஏசாயா 59ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம், இதோ ரட்சிக்க கூடாதபடிக்கு கர்த்தருடைய கை குறுகி போகவும் இல்லை. போதும், எல்லாருக்குமே அந்த வசனம் தெரியும். ரட்சிக்க கூடாதபடிக்கு அவருடைய கை குறுகி போகவில்லை. அதனுடைய அர்த்தம் என்ன? உங்களை ஆண்டவர் ரட்சித்தார், உங்கள் கணவனை ரட்சிக்க மாட்டாரா? அல்லது உங்கள் பிள்ளைகளை ரட்சிக்க மாட்டாரா? அல்லது உங்கள் மனைவியை ரட்சிக்க மாட்டாரா? அல்லது உங்கள் தெருவில் இருக்கிறவங்களை ரட்சிக்க மாட்டாரா? அப்படி தான் இங்கே எடுத்துக்கணும். கர்த்தருடைய கரம் ரட்சிக்க கூடாதபடிக்கு குறுகி போகவில்லை. யாராக இருந்தால் என்ன, அவர் ரட்சிப்பார். பணக்காரனாக இருந்தேன்னா, ஏழையாக இருந்தேன்னா, அவ்விதமாக அரசியல்வாதியாக இருந்தேன்னா, சினிமா நடிகராக இருந்தேன்னா, அவரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. அப்போ ரட்சிக்க கூடாதபடிக்கு அவருடைய கரம் குறுகி போகவில்லை. அப்போ என்னுடைய மனம் எப்படி குறுகி போகும்? அவர் ரட்சிக்க முடியாது, அதை கஷ்டம் அப்படி நம்ம சொல்லக்கூடாது. கர்த்தர் ரட்சிப்பார் என்பதில் நான் விசுவாசம் உடையவனாக இருக்க வேண்டும். கர்த்தருடைய கரத்தை நீங்கள் பார்க்கும் பொழுதெல்லாம் அது ரட்சிப்பின் கரமாக தான் நாம் பார்க்க வேண்டும். அவருடைய கரம் ரட்சிக்கிற கரம். அப்படியே சொல்லிட்டு போகிறேன், ஆசீர்வதிக்கிற கரம். அவருடைய கரம் தானே நம்மை ஆசீர்வதிக்கிறது. இன்னும் அவருடைய கரம் தான் நம்மை சுகமாக்கிறது. லூக்கா 4ஆம் அதிகாரம் 40 42 முடிய வாசிப்பார். சூரியன் அஸ்தமித்த போது ஜனங்கள் எல்லாரும் தங்களுக்குள்ளே பல பல வியாதிகளால் வருத்தப்பட்டவர்களை அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். அவர்கள் ஒவ்வொருவர் மேலும் அவர் தம்முடைய கைகளை வைத்து அவர்களை சொஸ்தமாக்கினார். பிசாசுகளும் நீர் தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று சத்தமிட்டு அநேகரை விட்டு புறப்பட்டது. அவரை கிறிஸ்து என்று பிசாசுகள் அறிந்திருந்தபடியால் அவர் அவைகளை பேச ஒட்டாமல் அதட்டினார். அப்போ அங்கே எழுதப்பட்டிருக்கிறது, சூரியன் அஸ்தமித்த போது, அதாவது 40ஆம் வசனத்தில் சூரியன் அஸ்தமித்ததுன்னா மறைஞ்சப்போ எல்லா வியாதிக்காரெல்லாம் வந்துட்டாங்க. 42 உதயமான போது, அப்போது ஹோல் நைட் எப்படி நாம் ஆல் நைட் ப்ரேயர் நடத்துகிறோம், அதே போல் ஆல் நைட் ஹீலிங் ப்ரேயர் நடத்தியிருக்கார். அங்கே எழுதப்பட்டிருக்கிறது, அவர் தம்முடைய ஒவ்வொரு மேலும் பாருங்கள் 40 ஒவ்வொரு மேலும் அவர் தம்முடைய கைகளை வைத்து அவர்களை சுஸ்தமாக்கினார். யோசி பாருங்க, எவ்வளோ கூட்டம் நாங்கள் எழுதலை, ஒரு லைன் பை லைன் ஒவ்வொரு மேலையும் தனித்தனியாக கை வச்சு ஜெபம் பண்ணி அவங்கள சுகமாக்கினார். அப்போது தேவனுடைய கரம் நம்மை
ரட்சிக்கிறது, ஆசீர்வதிக்கிறது, நம்மை சுகமாக்கிறது என்பதை நீங்கள் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். அது மாத்திரமல்ல, என்னாகமம் 11:23 வாசிப்போம். அதற்கு கர்த்தர் மோசேயை நோக்கி, கர்த்தருடைய கை குறுகி இருக்கிறதோ, என் வார்த்தையின்படி நடக்குமோ நடவாதோ என்று நீ இப்பொழுது காண்பாய் என்றார். கர்த்தருடைய கை குறுகி இருக்கிறதோ அப்படின்னு கேட்கிறார். அப்போ அவரே கேள்வி கேட்கிறார். ஏன் கேள்வி கேட்டாரு? மோசே சந்தேகப்பட்டான். 6 லட்சம் காலாட்கள், ஒரு புருஷனுக்கு ஒரு மனைவினா அவங்களே 12 லட்சம் ஆச்சு. குழந்தைய கணக்கு போட்டிங்கன்னா கிட்டத்தட்ட 24 லட்சம் பேருக்கு இறைச்சி கொடுக்கணும். அவர் கேட்குறான், கடலில் இருக்கிற எல்லா மச்சங்களையும் கொண்டு வந்தால் பத்தாது, ஆடு மாடுகளையெல்லாம் அடித்தாலும் பத்தாது, எங்கேருந்து கொடுப்பேன்? நீங்கள் கொடுப்பேன்னு ஆண்டு சொல்லிட்டார். முந்தின வசனங்களை வீட்டில் படித்து பாருங்க. கொடுப்பேன் அப்படின்ட்டார். ஆண்டவர் வாக்குத்தத்தம் கொடுக்குறாரு, கொடுப்பேன் அப்படின்னு. நம்ப முடியல. சில நேரங்கள் அப்படித்தான் தேவன் கொடுக்குற வாக்கு தத்தங்களை நம்மால் நம்ப முடியும். மோசவே நம்ப முடியலையே, எவ்வளோ அற்புதத்தை பார்த்துருப்பாரு. சில நேரங்கள் அப்படியெல்லாம் உங்கள் வாழ்க்கையில் வரும். இது செய்வாரா, இதை செய்வாரா? அப்போ தான் ஆண்டவர் கேட்குறாரு, கர்த்தருடைய கை குறுகி போயிருக்கா என்ன மோசே அப்படின்னு சொல்லி அற்புதத்தை செய்கிறார். உங்களுக்கு தெரியும், காடைகள், அழகான அத்தனை பேருக்கும் காடைகள் கொடுத்தார். அதுக்கு பதில் அங்கே வருகிற 31ஆம் வசனம். அப்பொழுது கர்த்தரிடத்திலிருந்து புறப்பட்ட ஒரு காற்று சமுத்திரத்திலிருந்து காடைகளை அடித்து கொண்டு வந்து பாளையத்திலும் பாளையத்தை சுற்றிலும் இந்த பக்கம் 1 நாள் பிரயாணம் மட்டும், அந்த பக்கம் 1 நாள் பிரயாணம் மட்டும் தரையின் மேல் 2 முழ உயரம் விழுந்து கிடக்க செய்தது. காடைகளை கொண்டு வருவதற்கு கர்த்தர் என்ன பண்ணினார்? காற்று தான், அவ்வளவுதான், ஒன்றும் பண்ணல. காற்று பரிசுத்த ஆவியானவரை குறிக்கிறது. அப்போ பரிசுத்த ஆவியானவர் அதை ஆயத்தம் பண்ணிட்டார். ஒரு காற்று வந்தது, அப்படியே அடித்துட்டு வந்தது. 1 நாள் பிரயாணம் அப்படின்னா அதுக்கு ஒரு கணக்கு இருக்குது. 1 நாள் பிரயாணங்கிறது காலையிலிருந்து சாயந்தரம் வரைக்கும் பண்ணுறது தான் 1 நாள் பிரயாணம். அப்போது அந்த 1 நாள் பிரயாணத்துக்கு ஏற்ற தூரத்திற்கு அந்த பக்கம் 1 நாள் பிரயாணம், இந்த பக்கம் 1 நாள் பிரயாணம்னா யோசிச்சு பாருங்கள், எவ்வளோ கிலோமீட்டர் இருக்குன்னு தெரியல. அவ்வளோ தூரம் காடைகள் 2 முழம்னா 3 அடிக்கு 3 அடி உயரத்திற்கு 2 பக்கம் இருக்கும்னா எவ்வளவு கொடுத்திருப்பார் ஆண்டவர். அப்போ அருமையானவர்களே, நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும், கர்த்தரால் செய்யக்கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. அல்லேலூயா. எதையும் அவர் செய்வார், எதையும் செய்வார். அவருடைய கரம், ரட்சிக்கிற கரம், ஆசீர்வதிக்கிற கரம், வியாதிகளை சுகமாக்கிற கரம், அவருடைய கரம் ஒரு நாளும் குறுகி போகாது, குறுகவே குறுகாது. நம்முடைய கை குறுகி போய்விடும். வயதாக நான் ரிட்டையர்ட் ஆகிட்டேன், என்கிட்ட ஒன்றும் இல்லை அப்படின்னுலாம் சொல்லலாம். ஆனால் ஆண்டவருடைய கரம் ஒரு நாளும் குறுகி போகாது. 3வது, தேவனுடைய கரம் தயவுள்ள கரம் என்று நாம் பார்க்கிறோம். நெகேமியா 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். தேவாலயத்துக்கு இருக்கிற அரணின் கதவு வேலைக்கும் நகர அலங்கத்தின் வேலைக்கும் நான் தங்கப்போகிற வீட்டின் வேலைக்கும் வேண்டிய மரங்களை ராஜாவின் வனத்து காவலனாகிய ஆசாப் எனக்கு கொடுக்கும்படிக்கும் அவனுக்கும் ஒரு கடிதம் கட்டளையிடப்படுவதாக என்றேன். என் தேவனுடைய தயவுள்ள கரம் என்மேல் இருந்தபடியால் ராஜா அவைகளை எனக்கு கட்டளையிட்டார். அப்போ பாருங்க, ராஜாட்ட போய் கேட்குறாரு, எருசலேமின் அலங்கம் கட்டுவதற்கு பெரிய ஒரு பட்டியலை கொடுக்குறாரு. அதெல்லாம் நம்ம படிக்கிறதுக்கு நேரம் இல்லை. ஆனால் அவர் சொல்கிறாரு, அப்போது அது கேட்ட உடனே நான் கேட்ட அத்தனையும் ராஜா கொடுக்கறக்கு தேவனுடைய தயவுள்ள கரம் என்மேல் இருந்தது. நீங்கள் வீட்டை விட்டு வெளியில் போகிறதுக்கு முன்னால் சொல்லுங்கள், ஆண்டவரே உம்முடைய தயவுள்ள கரம் என்மேல் இருக்கட்டும். ஆமென். அப்படி ஜெபம் பண்ணுங்க. அப்போது நெகேமியா அழகாக சொல்கிறார், பெரிய ஒரு பட்டியல் கேட்டார், ஆனால் ராஜா கொடுத்துட்டார். ஏன் கொடுத்தாரு? தயவு. தேவனுடைய கரம் நம்ம மேலே இருக்கும் பொழுது ஒரு தயவு போகிற எல்லா இடத்திலும் உண்டாகும். நம்முடைய கம்பெனியாக இருக்கட்டும், நம்முடைய பாஸாக இருக்கட்டும், மற்ற போகிற மந்திரியாக இருக்கட்டும், எதுவாக இருக்கட்டும், எல்லா இடங்களிலும் நெகேமியாவுக்கும் அப்படி பண்ணினார். பக்கத்தில் வருகிற எஸ்ராவுக்கும் பண்ணார். இவங்க 2 பேருக்கும் தயவு பண்ணினார். அதையும் கூட இதோடவே சேர்த்து நம்ம பார்த்துருவோம். எஸ்ரா 7ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். இந்த எஸ்ரா இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் அருளிய மோசேயின் நியாயப்பிரமாணத்திலே தேறின வேதபாரகனாய் இருந்தான். அவனுடைய தேவனாகிய கர்த்தருடைய கரம் அவன் மேல் இருந்ததினால்
அவன் கேட்டவைகளை எல்லாம் ராஜா அவனுக்கு கொடுத்தான். நெகேமியாக்கு எப்படி நடந்ததோ அதே மாதிரி எஸ்ராவுக்கு நடந்தது. அவர் அலங்கத்தை கட்டினாரு, இவர் அந்த அலங்கத்துக்குள்ள இருக்கிற தேவனுடைய ஆலயத்தை கட்டினார். ஒரே இடம் தான், ஒரே பில்டிங் தான். ஒன்று காம்பவுண்ட் வால், இன்னொன்று ஆலயம். இப்போ இவருக்கும் ராஜா தயவு பண்ணினார். ரொம்ப ஆச்சரியமா இருக்கு, ரெண்டும் வெவ்வேறு ஆட்கள். ஆனால் தேவனுடைய தயவு இவங்க ரெண்டு பேருக்கும் கிடைக்குமானால் எனக்கும் உங்களுக்கும் நிச்சயமாகவே கிடைக்கும். மந்திரியா இருக்கட்டும், அல்லது பிரபுக்களா இருக்கட்டும், அல்லது வேற ஏதாவது பெரிய ஆட்களா, தயவு இருக்குது. பைபிள் தயவை குறித்து அநேக காரியங்கள் வருகிறது. தயவு உங்களுக்கு கிடைக்கும். தேவனுடைய கரத்தினுடைய ஸ்பெஷாலிட்டி அதுதான். அவருடைய கரம் நம்ம மேலே இருந்துட்டா போதும். அதுக்காக தான் யாப்பேஸ் அன்னைக்கு அப்படி ஜெபம் பண்ணார். அந்த தேவனுடைய கரத்தை இனிமேல் உங்கள் ஜெப பாயிண்ட்ல மறந்துடாது. அடிக்கடி சொல்லுங்க, என் பிள்ளைகள் மேலே உங்களுடைய கரம் இருக்கிறதா ஆண்டவரே அப்படின்னு ஒருவருக்காக ஒருவர் ஜெபம் பண்ணுங்கள். அப்போஸ்தலர் 11:21. கர்த்தருடைய கரம் அவர்களோட இருந்தது. அநேக ஜனங்கள் விசுவாசிகளாகி கர்த்தரிடத்தில் திரும்பினார்கள். அங்க நீங்க 21ஆம் வசனத்துல பார்த்தீங்கன்னா ஆதி சபை அந்த மக்களோடு பைபிளில் சொல்லியிருக்கு, கர்த்தருடைய கரம் அவர்களோடு இருந்தது, அநேக ஜனங்கள் விசுவாசிகளாக கர்த்தரிடத்தில் திரும்பினார்கள். நம்ம சபை மேலே தேவனுடைய கரம் இருந்ததுன்னா அநேகர் வருவார். அப்போது தேவனுடைய கரம் நம்ம சபை மேலே இருக்கிறது. அனைவரும் தேவனை தேட வேண்டும். அதுதான் அங்கேயே படித்தோம். எஸ்ரா அதை பண்ணார். எல்லாரையும் கூப்பிட்டு ஃபாஸ்டிங் போட்டு ஜெபம் பண்ணி எல்லாரும் தேவனுடைய முகத்தை தேடினார். ஒரு ஆள் முடியாது, எல்லாரும் சேரணும், எல்லாரும் ஒன்றா வரணும். அப்போது தேவனுடைய கரம் நம்மளோடு கூட இருந்து இந்த இடத்திலும் ஏராளமான மக்களை கொண்டு வர, அதுதான் தயவுள்ள கரம். தயவுள்ள கரம், அது தயவுள்ள கரம் நமக்கு பெரிய நன்மைகளை அதிகாரிகளிடத்திலிருந்து கொண்டு வரும். அடுத்தபடியாக தேவனுடைய கரம் எப்படி இருக்கும் என்று கேட்டால் 1 ராஜாக்கள் 8ஆம் அதிகாரம் 15ஆம். அவன் சொன்னது, இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர் என் தகப்பனாகிய தாவீதுக்கு தம்முடைய வாக்கினால் சொன்னதை தம்முடைய கரத்தினால் நிறைவேற்றினார். அழகா சொல்லப்பட்டிருக்கிறது. இவர் யாரு? வாக்கினால் சொன்னதை கரத்தினால் நிறைவேற்றுகிறது தேவன். சிம்பிளா இருக்கு. வாயில் என்ன சொன்னாரோ கரம் எதுக்கு? கரம் நிறைவேற்றுவது. ஆமென். கரத்தினால் நிறைவேற்றுவார் அப்படின்னு சாலமோன் அவங்க அப்பாவுடைய வாழ்க்கையை கவனித்து அதை சொல்கிறார். மகன் சொல்கிறான், இந்த தேவன் யாருன்னா வாக்கினால் சொன்னதை கரத்தினால் நிறைவேற்றுகிறவர் என்று சொல்லுகிறார். நீங்கள் நல்லா விசுவாசிக்க வேண்டும். எவ்வளோ வாக்குத்தத்தங்களை ஆண்டவர் கொடுத்திருந்தாலும் அவருடைய கரம் அதை நிறைவேற்றும். இப்போது நம்முடைய தமிழ்நாடு எல்லாரும் எலெக்ஷனுக்காக ஜெபம் பண்ணோம். முதலமைச்சர் வந்துட்டார். அவர் வாக்கு கொடுத்ததெல்லாம் ஒவ்வொன்றா செய்ய ஆரம்பிக்கிறார். அப்போ ஒரு முதலமைச்சரே அப்படி செய்யும் பொழுது அமைச்சர்களுக்கெல்லாம் அமைச்சர், ராஜாக்களுக்கெல்லாம் ராஜா, தேவர்களுக்கெல்லாம் தேவன் செய்யாமல் இருப்பார். ஆமென். பொய் சொல்ல அவர் ஒரு மனிதன் அல்ல, மனமாற அவர் ஒரு மனுபுத்திரன் அல்ல. அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரோ, அவர் வசனத்தும் நிறைவேற்றாதிருப்பாரோ. அது அழகா வாக்குல என்ன சொன்னாரோ கரத்துல நிறைவேற்றுவார். அப்படிதான் நீங்க தேவனுடைய கரத்தை பார்க்கணும். எதுக்கு தேவனுடைய கரம்? தேவனுடைய கரம் வாக்கு தத்தங்களை நிறைவேற்றுவது தான். இப்படித்தான் பைபிள் இருக்கிறவங்களுக்கெல்லாம் அவர் பண்ணினார். தாவீதுக்கு பண்ணினாரு, ஆபிரகாமுக்கு பண்ணினாரு, அநேக பரிசுத்தவான்களுக்கு பண்ணினதை நமக்கும் அவர் பண்ண வல்லமையுள்ளவராக இருக்கிறார். ஆமென். அடுத்தது தேவனுடைய கரம் எப்படிப்பட்ட கரம்? காயம் கட்டுகிற, காயப்படுத்துகிற, அல்லது நம்மை அரவணைக்கிற ஒரு கரம். யோபு 5ஆம் அதிகாரம் 18. அவர் காயப்படுத்தி காயம் கட்டுகிறார், அவர் அடிக்கிறார், அவருடைய கை ஆற்றுகிறது. யோபு தன்னுடைய அனுபவத்திலிருந்து அது சொல்றார், அவருடைய அனுபவம். அப்போ அவர் சொல்றார், காயப்படுத்தி காயம் கட்டுகிறார், அவர் அடிக்கிறார், அவருடைய கை ஆற்றுகிறார். புதிய ஏற்பாட்டிலையும் அந்த எபிரேயர் நிருபத்தில் வருது, கர்த்தர் தம்மை நேசிக்கிற புத்திரன் யாரோ அவர்களை சிட்சிக்கிறார். அப்போ புதிய ஏற்பாட்டிலையும் அது வருது, சிச்சை வரத்தான் செய்கிறது. நீங்களும் சிச்சிக்கப்படாமல் இருந்தால் வேசியின் பிள்ளைகளாக இருப்பீர்கள் என்று அவர் சொல்கிறார். அப்போது அதே டைமில் நம்முடைய உதாரணத்துக்கே வாங்க, பெற்றோர் பிள்ளைகளை அடிக்கும் பொழுது பிறகு என்ன பண்ணுறார்கள்? அணைக்கிறார்கள், கட்டி பிடிக்கிறார்கள். அந்த டைமுக்கு தான் பண்ணுறாங்க, வாழ்நாளெல்லாம் அப்படி பண்ணுறது இல்லை. அதே மாதிரி தான்
சில நேரங்களில் ஒரு சிச்சையின் பாதையில் நம்ம அனுபவித்திருந்தாலும் அவரே நம்மை அரவணைக்கிறார், நம்மை ஆற்றுகிறார். அவருடைய கை அப்படிதான் இருக்கு, தேவனுடைய கை, அவருடைய கரம் நம்மை ஆற்றுகிறது. அதனாடி அவரை விட்டு நம்ம எங்கேயும் போகக்கூடாது. அதே அடிக்கிற கை தான் நம்மை ஆற்றுகிறது, நம்மை அரவணைக்கிறது. அது அன்புள்ள கரம். சிச்சிக்கிறதுனால நம்ம வீட்டை விட்டு நம்ம போகிறதில்ல. அதே போல தான் சிச்சிக்கிறதுனால நம்ம சபை விட்டு போகிறதில்ல, தேவனை விட்டு போகிறதில்ல, ஜபத்தை நிறுத்துறதில்ல. அவருடைய கரம் அருமையான கரம் நன்மைக்குத்தான் நமக்கு செய்கிறது என்பதை அறிந்து தொடர்ந்து அவரோடு கூட நாம் கடந்து செல்ல வேண்டும். ஆறாவதாக தேவனுடைய கரம் எப்படிப்பட்ட கரம் என்றால் 1 ராஜாக்கள் 18:46. கர்த்தருடைய கை எலியாவின் மேல் இருந்ததினால் அவன் தன் அறையை கட்டிக்கொண்டு இஸ்ரேலுக்கு வருமட்டாக ஆகாபுக்கு முன் ஓடினான். அங்கே உங்களுக்கு தெரியும், இவர் போய் ஆகாப் ராஜா பார்த்து மழை வரப்போகுதுன்னு சொல்லிட்டாரு. அதுக்கப்புறம் தான் போய் ஜெபம் பண்ணுறாரு. அப்போ ஒரு உள்ளங்கை மேகம் பார்த்துட்டாரு. ஆண்டவர் போய் ஆகாப்புக்கு அறிவிங்கிறாரு. ஆகாப் சொல்லிட்டாரு, நீ புறப்பட்டு போ அப்படிங்கிறாரு. ஆகாப் போயிட்டார், ரதத்தை பூட்டி ஆகாப் போயிட்டாரு. ஆகாப் பிறகுதான் எலியா புறப்படுகிறான்னு பைபிள் சொல்லுது. நீங்கள் மீதி உள்ள வசனங்களை படித்து பார்த்தீங்கன்னா பின்னால் தான் புறப்படுறாரு. ஆனால் பைபிள் என்ன சொல்லுது, கடைசியில் என்ன எழுதியிருக்குது, கர்த்தருடைய கை எலியாவின் மேல் இருந்ததினால் அவன் தன் அறையை கட்டிக்கொண்டு இஸ்ரேலுக்கு வருமட்டாக ஆகாபுக்கு முன் ஓடினான். கர்த்தருடைய கை எலியா மேலே இருந்ததுனால ஆகாபுக்கு முன்னால் ஓடிட்டார். என்னங்க, ராஜாவுடைய ரதம் எப்படிப்பட்ட ரதம்? அப்படி கற்பனை பண்ணி பாருங்க. சாதாரண ரதம் இல்லை, ஆகாப் ராஜாவுடைய ரதம் பயங்கரமான ரதம். அந்த ரதத்துடைய ஸ்பீடு எப்படி இருக்கும், அந்த ஸ்பீடை விட அதிகமான ஸ்பீடு எலியா ஓடினாரு. எதனால? தேவனுடைய கரம் அவர் மேலே இருந்ததுனால. முன்னொரு இடத்துல ஒரு சூரஜ் செடியின் கீழே படுத்து அதை 40 நாள் போனார்னு பார்க்குறோம். அப்போது ஆண்டவருடைய கரம் வந்துருச்சுன்னா ஒரு ஸ்பீடு உங்கள் வாழ்க்கையில் வந்துடும், உங்கள் பிஸ்னஸில் வரும், ஊழியத்தில் வரும். நீங்கள் செய்யக்கூடிய காரியத்தில் கேளுங்க, ஆண்டவரே தேவனுடைய கரம் என் மேலே அமரணும், இருக்கணும். ஒரு ஸ்பீடு ஆண்டவர் கொடுப்பார். இவ்வளோ நாளாக மெல்ல மெல்ல போய்கொண்டிருந்த உங்களுடைய எந்த காரியமாக இருக்கணும், உற்சாகம் இல்லாமல் ஏனோ தானோ கொரோனானாலையும் பாதிக்கப்பட்டு பல காரியங்கள் நடக்கிற இந்த சூழ்நிலையில் எவ்வளவு ஸ்லோவாக இருந்தாலும் கவலைப்படாதீங்க. தேவ கரம் வந்துருச்சுன்னா ஒரு நல்ல ஒரு ஸ்பீடு வரப்போகிறது. ஆமென். அதுதான் தேவனுடைய கரம். நம்முடைய சபையிலும் கர்த்தர் அநேக காரியங்கள் ஸ்பீடாக செய்வார். அப்படி நாம் ஆண்டவரை விசுவாசிக்க வேண்டும். கடைசியாக தேவனுடைய கரம் நமக்கு என்ன செய்யும்? 1 பேதுரு 5:6. ஆகையால் ஏற்ற காலத்தில் தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள் அடங்கியிருங்கள். அழகா சொல்றார். ஏற்ற காலமுன்னு ஒரு காலம் இருக்குது. அந்த காலம் எதுக்கு? உன்னை உயர்த்தும்படி, உன்னை மட்டம் தட்டும்படியில். பைபிள் அப்படியே நீங்கள் எடுத்துக்கங்க. ஏற்ற காலம் வரப்போகிறது. ஆமேன்னு சொல்லுங்க. ஆமென். வரப்போகுது. ஏற்ற காலம் எதுக்கு வருது? உயர்த்திற்குத்தான் வருகிறது, தாழ்த்துறதுக்கல்ல. ஆனால் யாருக்கு வருகிறது? கர்த்தருடைய கரத்தில், பலத்த கரத்தில் அடங்கி இருக்கணும். சில நேரங்களில் அந்த வாலிப வயதில் அப்படி துடுக்கா இருக்கணும். நேரத்துக்கு முன்னாலேயே ஏதோ ஒன்று செஞ்சு எல்லாருக்கும் காட்டணும், நான் யார் என்பதை காட்டணும். சாதாரண எல்லாருக்கும் வரத்தான் செய்ய, தவறு கிடையாது. ஆனால் நம்ம அடங்கி பழகும். அவர்கள் மத்தியில் பொறுமையாக இருந்து பெரியவர்களை, அதுக்கு முந்தின வசனத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா, மூப்பர்களை கனம் பண்ணுங்கள், மூப்பருக்கு கீழ்ப்படிந்து நடங்கள். உங்களுக்கு மேலே வயதில் பெரியவங்களாக இருக்கிறவங்கள கனம் பண்ணுங்க, அவங்க மேலே இருக்கிற அபிஷேகத்தை ரெஸ்பெக்ட் பண்ணுங்க. அதுதான் அதனுடைய அர்த்தம். அப்போது உங்களுடைய நேரம் வரும் பொழுது கர்த்தர் உங்களை பயன்படுத்துவார். அழகாக சொல்கிறார், உங்களை உயர்த்தும்படி அவருக்கு ஆசையாக இருக்கு. உங்களை உயர்த்த வேண்டும் என்பதை தேவன் விரும்புகிறார். வாசிக்க வேண்டாம். 1 நாளாம் 29:12 அவருடைய கரத்தில் பலமும் சத்துவம் உண்டு, எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் அவருடைய கரத்தினால் ஆகும். அவர் கையில் எல்லாமே இருக்கு. உங்களை உயர்த்துறது அவருடைய கையில் தான் இருக்கு. அவருடைய கையில் தான். எப்படி இப்போ ஒரு ஸ்டாண்டை எப்படி ஏதோ ஒரு வச்சு உயர்த்துற மாதிரி அப்படி எடுத்துக்கங்க. அவருடைய கை தான் உயர்த்த முடியும். மனிதர்கள் உயர்த்தினா தூக்குவாங்க, தூக்கி தொப்புன்னு போட்டுருவாங்க. கர்த்தர் அழகாக உயர்த்தி கொண்டே போவார். அற்புதமானவர். ஆகவே அவருடைய கரத்தை நாம் விசுவாசிப்போம்.
7 காரியங்களை இந்த காலை வேளையிலே உங்களுக்கு நான் அறிவித்திருக்கின்றேன். இனிமேல் உங்களுடைய ஜெபத்தில் கர்த்தருடைய கரத்தை உள்ளே கொண்டு வாங்க. தேவனுடைய கரம் நமக்காக இருக்கிறது. அவருடைய கரங்கள், அந்த அன்பின் கரங்கள் சிலுவையிலேயே அறையப்பட்டிருக்கிறது. நமக்கு வேண்டிய அனைத்து ஆசீர்வாதங்களையும் கொடுக்கும்படியாக, வியாதிகளை குணமாக்கும்படியாக, சாபங்களை நீக்கும்படியாக, ஜனங்களை ரட்சிக்கும்படியாக, நமக்கு தயவு கிடைக்கும்படியாக, நமக்கு நன்மை உண்டாகும்படியாக, சத்துருக்கன் கையிலிருந்து நம்மை விடுதலையாக்கும்படியாக, நம்மை உயர்த்தும்படியாக அவருடைய கைகள் சிலுவையிலேயே அறையப்பட்டிருக்கிறது. அந்த இயேசுவை நீங்கள் விசுவாசிப்பீர்களா? அவரை தேடுவீர்களா? நன்மைகளினால் கர்த்தர் நம் ஒவ்வொருவரையும் நிரப்புவாராக. ஆமென். தண்ணீரை இரத்தமாய் மாற்றினார் அதிசயம். தண்ணீரை இரத்தமாய் மாற்றினார் அதிசயம். வெறும் தண்ணீரை திராட்சரசமாய் மாற்றினார் அதிசயம். வெறும் தண்ணீரை திராட்சரசமாய் மாற்றினார் அதிசயம். அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். பாவியான என்னையும் மாற்றினார் அதிசயம். பாவியான என்னையும் மாற்றினார் அதிசயம். ஏழையன் மீதும் நேசக்கரம் நீட்டினார் அதிசயம். ஏழையன் மீதும் நேசக்கரம் நீட்டினார் அதிசயம். அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். ஆண்டவரே, இவ்வளவு நேரம் எங்களோடு கூட பேசின உம்முடைய வார்த்தைகளுக்காய் ஸ்தோத்திர சுவாமி. இந்த ஜூன் முதல் ஞாயிற்றுக்கிழமை உம்முடைய வசனங்களை தியானம் பண்ணுவது எங்களுடைய ஆத்மாவுக்கு அது இன்பமாய் இருக்கிறது. ஆண்டவரே, தேவனுடைய கரம் எவ்வளவு அற்புதமாய் இருக்கிறது. 7 விதமான நன்மைகளை, இன்னும் அதுக்கு மேலான நன்மைகளை எங்களுக்கு செய்கிறது என்பதை நாங்கள் இன்று பார்த்தோம் சுவாமி. கர்த்தாவே, எங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். இந்த மாதம் தேவனுடைய கரத்தை ஒவ்வொருவரும் அனுபவிப்பார்களாக. தங்களுடைய வாழ்க்கையிலே, தங்களுடைய சரீரத்திலே, தங்கள் வேலை செய்கிற இடத்துல, சபையில், எல்லா இடங்களிலும் தேவனுடைய கரத்தினுடைய ஆசீர்வாதத்தை அனுபவிப்பார்களாக. அப்பா ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். நீர் வாக்கினால் சொன்னதை கரத்தினால் நிறைவேற்றுகிற தேவன் எவ்வளவு எங்களுக்கு சந்தோஷமாக இருக்கிறதப்பா. கர்த்தாவே, உமக்கு ஸ்தோத்திரம். இந்த சபையில் அங்கமாக இருக்கிற ஒவ்வொரு மேலும் தேவனுடைய கரம் காணப்படுவதாக. உங்களுடைய கரம் அவங்க மேலே தங்கியிருப்பதாக ஆண்டவரே பாதுகாத்துக்கொள்ளும். தீமைக்கு விலக்கி பாதுகாத்துக்கொள்ளும். உங்களுடைய காருண்யம் அவர்களை பெரியவர்களாக்கட்டும் ஐயா. ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். இந்த ஜூன் மாதம் முழுவதும் இரத்த கோட்டைக்குள்ளே மூடி மறைத்து பாதுகாத்துக்கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும், பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் நம் அனைவரோடும்
கர்த்தர் வருமளவும் இருப்பதாக. ஆமென்.